பால் உடஞ்சிருச்சா இல்லை பால் கீழே இறங்கியிருக்கா மெயின் அதை பார்க்கலாம். பால் உடஞ்சிருந்தா அதை நம்ம சொல்லிட்டோம். பால் லேசாக கீழே நிற்கிறது அதை கட்டு போட்டு ஏற்றி போட்டு அதே இதில் அந்த இது இறக்கம் கொடுத்துருச்சனால கட்டை போட்டு ஏற்றி அது நரம்பு கீழே வராது. அந்த இறக்கம் வந்து அந்த உள்ளோட கீழே வரும். அப்போ அந்த வந்து எப்படி போடும்போது கலப்பு கலந்து நிற்கும். இந்த மாதிரி அதிகமாக அதை வந்து நம்ம என்ன செய்யணும்னா இந்த பொருள் மாதிரி வந்து ஏற்றணும். ஏற்றி போடணும். ஏற்றி கொடுத்தாக்க அதை கொஞ்சம் நாளைக்கு படுக்க வைக்கணும். அப்போ தான் அந்த சரி இது இறங்கிடுச்சு, இது ஏறிடுச்சு. அவர் நின்றுருந்தார் வந்துங்களா? ஆமாம், அந்த மாதிரி இருக்கு. அடுத்து ஒரு ரூபாய் ஏற்று ஏன்னா ஆயில் போட்டு நம்ம ஏற்றிக்கணும். அந்த பிசின் தன்மை போய் வளர வளர உட்காரும்போது கரெக்டாக அது நரம்ப வளரும். சதையில் எறும்பு இறக்க இப்படி இருக்கிறது வந்து லேசாக இறக்க கொடுத்த மானைக்கு லேசாக வீட்டுக்கெல்லாம் சுற்றும். அப்போதான் நம்ம கால் வந்து ஒரே மாதிரி வராது, மாறி மாறி அப்போ நம்ம என்ன செய்யணும்னா நல்லா படுக்க வச்சு இந்த காலை உட்காந்து அவரை படுக்க வைக்கணும். அவரை படுக்க வைக்கணும். போகணுங்களா? அவர் குபேரர் அப்படி தான் இருப்பார். குபேரர் நீங்கள் அப்படி தான் இருப்பீங்க. இந்த பாருங்க சார், இந்த பேருக்குள்ளே இருப்பாங்க. அவர் இருக்கிறாங்க அப்படி பாருங்க. இவருக்கு என்ன செய்யணும்? இவருக்கு இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, ஆமாங்க ஐயா, நீங்கள் சொன்னீங்கன்னா இறக்கம் வந்துருச்சு. ஆமாம், இறக்கம். அந்த இறக்கத்தை ஏற்றணும். இந்த ஒரு ஆள் வந்து கம்பெனியில் கையை போட்டு நம்ம எடுத்துக்கணும். அடுத்து தான் வரணும். இல்லை நடக்கலை, கீழே போடுங்க கையை. கீழே அந்த காலை வந்து ரெண்டு காலையும் அந்த தலைக்கு நேரம் வைங்க. புடிங்க தலையை விட்டு அப்படி போட்டு வேண்டிய கீழே கம்புக்குள்ள கையை வைங்க. இந்த பாருங்க, இது இருக்கலையா? இதை கரெக்டாக வச்சுக்கிறேன். ஓகே. அங்கே எந்த பக்கம் எழுதுன்னு பார்க்கணும். நல்லா பாருங்க. இந்த பக்கம் மடங்கிருக்கா, இந்த பக்கம் மடங்கிருக்கா, இந்த பக்கம் மடங்கிருக்கா. இப்போ நம்ம இங்கே பிடிச்சிருக்கோம்னா என்ன செய்யணும் பாருங்க. சாமி அப்படியே ஒரே இழுத்து ஓகே. இழுத்துட்டு அப்படியே என்ன செய்யுங்க, நேராக இங்கே வரணும். இந்த விரல் பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு இங்கே வரணும். பண்ணிட்டீங்க. அதேமாதிரி அந்த காலம் பண்ணியிருக்கா? இப்போ அந்த இதை நேராக கொடுத்துட்டோம். உள்ளே பாருங்க.
ஆ உருளையை பார்க்கணும். ஆமாம், எந்த இடம் இறங்கிருக்கு ஏறுக்குன்னு பார்த்து இறங்க நடத்த இந்த முட்டியில் வச்சு ஏற்றணும். முட்டியில் வச்சு ஏற்றணும். ஆ சரி, ஏற்றிட்டு இந்த வரணும். ஆ ஓகே. அடுத்து இந்த காலத்துக்கு இந்த பக்கம் இந்த காலத்துக்கு இந்த பக்கம் போடுங்க. ஏன்னா ஏறி இதங்க இறங்கி இதெல்லாம் க்ளீனாக ஆகிடும். அதான் நீங்கள் உங்களுக்கு எல்லாம் சரியாயிடும். அதுதான் ட்ரீட்மெண்ட்டு, உங்களுக்காகவே ட்ரீட்மெண்ட் பண்ணுறது. அது மொத்தம் நீங்கள் ஐயா ட்ரீட்மெண்ட் கணக்காக வளர்க்குறீங்க. கற்றுக்கிறது அப்படியே கற்றுக்கிறது ட்ரீட்மெண்ட் சூப்பர் ஐடியா உங்களுக்கு. நீங்கள் தான் முகேஷ் சார் கேட்பாங்க, முதல் நாளாக பண்ணுவோம். முகேஷ் சார் எவ்வளோ 23 கிளாஸ் எப்படி 20 கிளாஸ் நல்லா டெமோ பேசு. அது வந்து நான் வந்து செய்யறதுக்கு நான் கரெக்டாக செய்யறதுக்கு அதுதான் டெமோ மாதிரியே இருக்கிறீங்க நீங்கள். பூந்துச்சா இல்லை, அப்போ நல்லது. அவர் சொன்ன வைத்தியம் நீங்கள் கேட்டீங்களா? ஆமாங்க ஐயா. சார் பல நேரம் ஆகணுமா? இது ஆமாம். இந்த பிரச்சனை லூஸ் பண்ணுறேன். நான் வந்து இதை இழுக்கணும், இதை ஏற்றணும். ஆ ஓகேங்க ஐயா. எப்படி இந்த பாலை ஏற்றணும், அந்த கையை எழுதணும். இதை வந்து அந்த ஊழையை மேலே ஏற்றணும், அதை இறக்கணும். ஒட்டணும். ஓகே ஓகேங்க ஐயா. அடுத்து வந்து இந்த இடுப்பு பிடிக்க இன்னொரு இதாக எடுப்பாங்க. எடுப்பு பிடிக்க இன்னொரு இது எப்படின்னா அவங்க உட்காந்தாருல இந்த கிட்டி போட்டு நான் கொஞ்சம் இந்த காலை மேலே போடுறது, மேலே போடுறது. அப்படி வைங்க. இந்த காலை நேரம் நீட்டுங்க, நல்லா நீட்டுங்க. இந்த காலை எப்பயும் வச்சு இந்த மாதிரி இந்த பொசிஷன்ல இருக்கு. ஒரு உதவ வைக்கணும். அந்த இடத்துல வச்சு பார்த்து வாங்க ரொம்ப அப்படி இந்த மாதிரி காலை மாற்றணும். ஆ ரைட்டுங்க ஐயா. எந்திரிச்சு அப்படியே காலை சொடக்கும். கண்ணை கட்டிக்கிட்டு வருதா? அவ்வளோ ஆச்சு. போதையே தெரியும் அந்த மாதிரி அடிச்சா. எல்லா காலம் எனக்கு எப்படி சொல்லக்கூடாது. ஐயா பவர் அந்த மாதிரி சமாதானம் நடந்து போய் வாங்க. பார்க்கலாம். நம்ம அருமையாக நடக்கிறீங்க ஐயா. காலையில் டிஃபரெண்ட் பார்த்துங்க